அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு படை வீட்டிற்கும் என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. தென்பரங்குன்றம் என்பதே பின்னாளில் திருப்பரங்குன்றம் என்று ஆனது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஆகும். முருகப்பெருமான் மணந்த கோலத்தில் காட்சி தரும் அற்புதமான படை வீடு திருப்பரங்குன்றம் ஆகும். மதுரையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில். இது ஒரு குடவரை கோயிலாகும். இங்கே விநாயகர், காளிதேவி, சிவன் மற்றும் பெருமாளும் குடவரையிலேயே அருள் புரிகின்றனர். சனி பகவான் இங்கே தனி சன்னதி கொண்டு அருள் புரிகின்றார்கள். இங்குள்ள முருகரை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை, திருமண தோஷங்கள் நீங்கும். எம்பெருமான் தெய்வானையை மணந்த கோலத்தில் காட்சி கொடுக்கின்ற இடமாகும். எம்பெருமான் தெய்வானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றமாகும். அசுரர்களை வதம் செய்வதற்காகவே பிறந்தவர் முருகப்பெருமான். முருகரை 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே முருகரை செய்யோன் என தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முருகன் எனும் பெயருக்கு பொருளே அழகு மற்றும் இளமையாகும். தமிழ் கடவுள் முருகனுக்கும் 6 எனும் எண்ணிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. சரவணபவ எனும் மந்திரம் 6 எழுத்து. கார்த்திகை பெண்கள் 6 பேரிடம் முருகப்பெருமான் வளர்ந்தார்கள். முருகருக்கு 6 படை வீடுகள் உள்ளன. முருகர் சுப்பிரமணியன் ஆன பிறகு சூரனை திருச்செந்தூரில் வதம் செய்தார். அதற்கு பரிசாக இந்திரன் அவருடைய மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் முருகருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். முருகப்பெருமான் இந்த கோவிலில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றார்கள். இந்த முருகர் கோவிலில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில் அமைந்திருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் அமைந்ததுதான் திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலாகும். திருப்பரங்குன்றத்தில் மச்சமணி சித்தர் மீன் வடிவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் என்பர். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்னும் பாடலை நாம் அனைவரும் அறிவோம். 33 தேவர்களையும் நீங்கள் பார்த்த பலன் கிடைக்க வேண்டுமானால் இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். இங்கு 33 தேவர்களும் முருகரை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே இங்கு சென்று வந்தால் நீங்கள் 33 தேவர்களையும் பார்த்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் முருகரை தரிசனம் செய்யும் இடம் திருப்பரங்குன்றமாகும். வேல் வைத்து பூஜை செய்கின்ற இடமும் திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலாகும். வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் இடம் திருப்பரங்குன்றமாகும். இந்த கோவிலில் விளக்கு ஏற்றினால் உங்கள் வாழ்வில் உள்ள இருள் நீங்கும், உங்கள் வாழ்வில் ஒளி ஏற்படும். எனவே உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், பண கஷ்டங்கள் இருந்தாலும், நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் குடும்பத்துடன் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். திருப்பரங்குன்றத்தில் காலடி எடுத்து வையுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக திருப்பம் ஏற்படும் என்பது உண்மை. இந்த பதிவை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. எங்கள் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தும் முருகனுக்கு அரோகரா.